வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. ஸோ இன்றைக்கி மார்னிங் ஆக்டிவிட்டியில் யாரை மிஸ் பண்ணுறீங்க வெளி உலக வாழ்க்கையில் அப்படின்னு கேட்டப்போ மஞ்சரி சொன்ன அந்த இது வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ கொஞ்சம் எமோஷ்னலாகவும் இருந்துச்சு. ஸோ அவங்க பையனை பற்றி சொல்கிறாங்க. ஸோ நான் உன்னைய தான் மிஸ் பண்ணுறேன். ஸோ அவன் வந்து எனக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான கிட்டு, ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு அப்படின்னு வந்து மஞ்சரி சொல்கிறாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு தடவை அவன்கிட்ட சொன்னேன், ஸோ யாருக்காவது அடிபட்டுருச்சுன்னா கொஞ்சம் எம்பத்தட்டிக்காக இருக்கணும், கொஞ்சம் கருணை காமிக்கணும்டா. ஸோ நீ வந்து கேட்கணும், அவங்கள வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சும்மா சொல்லி வச்சுருந்தேன். அதுக்கு வந்து அவன் திடீர்னு எனக்கு சும்மா ஏதாவது வேலை பார்க்கும்போது சும்மா சின்னதாக அடிபட்டிருந்தா கூட எனக்கு ஊட்டி விட வேணாமா, நானே எடுத்து சாப்பிட்டுக்கிறேன், நான் ப்ரெஸ் பண்ணி விட போவேன். இல்லைம்மா நானே ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், உனக்கு தான் அடிபட்டிருக்குல அப்படின்னு வந்து சொல்லுவான். ஸோ ரொம்ப வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கான கிட்ட அதை கேட்கும்போது எனக்கு வந்து ஸோ அது அவன் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து அவன் ஒரு ஹாஃப் தூக்கத்தில் இருக்கும்போது நான் அவனுக்கு வந்து ஒரு முத்தம் கொடுத்துட்டு வந்து தூங்குவேன். ஸோ அந்த ஹாஃப் தூக்கத்தில் அவன் இருந்தாலும் முத்தம் கொடுத்தேன்னா ஐ லவ் யூமா அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த வார்த்தை வந்து என்னை அப்படியே இன்னும் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது உண்மையிலே ஸ்பெஷல் தான். என்னதான் இருந்தாலும் ஒரு கிட் வந்து ஒரு ஆஃப் ஸ்லீப்பிங் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லும்போது பயங்கரமாக இருக்கும். ஸோ அதை தான் அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க செம்மையா அப்படின்னு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நான் இதுவரை ரொம்ப ஐ லவ் யூ அப்படின்னு வந்து நிறையா தடவை சொன்னது வந்து, நிறையா டைம் சொன்னது வந்து என்னுடைய கிட்டுக்கும் என்னுடைய பார்ட்னருக்கும் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மஞ்சரி. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா தான் எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு. ஸோ ஏன்னா நான் வந்து ஒரு வீட்டில் ஒரு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தேன்னா வந்து ஒரு வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும்ல, அது எங்கள் அம்மா தான். எல்லா வேலையுமே பண்ணி வச்சுருவாங்க எங்கள் அம்மா. ஸோ எங்கள் அம்மா வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, என் பையனுக்கு வந்து நான் வரும்போது சொல்லிட்டு வந்தேன். ஸோ எங்கள் பையன் சொல்கிறான், நீ வரும்போது கப்போடு தான் வரணும் அப்படின்னு. ஏன்னா அவன் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கான் 1 வீக்கில் வந்துடுவேன். ஸோ ஒரு காம்படிஷன் போயிருக்கேன் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு பேச்சு போட்டிக்கு, ஒரு இது பட்டிமன்றத்துக்கு தான் போயிருக்கேன் அப்படின்னு வந்து அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ வரும்போது ஒரு பெரிய கப்பு, கோல்டன் கப்பு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ நான் சொன்னேன், அதெல்லாம் கிடைக்காதுடா அப்படின்னு. இல்லை எனக்கு பெரிய கப்பு தான் வேணும், நீ தான் ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி அனுப்பிச்சி வச்சுருக்கான். ஸோ நான் வந்து போகும்போது ஏதாவது கப்பு வாங்கிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ வெரி ஸ்பெஷல் கிட் எனக்கு. ஸோ அப்புறம் வந்து அவங்க பார்ட்னரை பற்றி சொல்கிறாங்க. பட்டு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நம்ம இதுவரை இவ்வளோ பேசாமல் இருந்ததே இல்லை, பட் இப்படி இருக்கோம். ஸோ உள்ளே வர்றதுக்கு ஏதாவது சான்ஸ் கிடச்சா உள்ளே வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இவ்வளவு இவ்வளவு ஸ்ட்ராங்கான உமனாக இருக்கேன்னா அதுக்கு என்னுடைய பார்ட்னர் தான் காரணம். ஏன்னா அவங்க தான் எனக்கு வந்து இவ்வளோ பூஸ்டப் கொடுத்து, இவ்வளோ உன்னால் முடியும், நீ வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தான பொண்ணு, ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னு வந்து சொன்னது வந்து என்னுடைய பார்ட்னர் தான். ஸோ அவங்க வந்து இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு இல்லை, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது அப்படின்னு வந்து மஞ்சரி சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய ஸ்டோரி இருக்குது அப்படின்னு இன்றைக்கி தான் எனக்கே தெரியும். ஸோ பார்க்கலாம். முத்துக்குமரன் ஆல்சோ சொன்னார், பட் மஞ்சரி சொன்னது வந்து ரொம்ப டச்சிங்கான வேர்ட்ஸு. தேங்க்யூ.